நம்ம டெய்லி லைஃப்ல சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துகிற பொருட்களில் உப்பு மற்றும் சர்க்கரை ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உப்பு இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்றதும் சர்க்கரை இல்லாமல் டீ காபி குடிக்கிறதும் சாத்தியப்படாத ஒரு விஷயம். இப்போ இந்த ரெண்டு பொருட்கள் பற்றி வெளியாக இருக்கிற ஆய்வு முடிவு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் இருக்கிற உப்பு மற்றும் சர்க்கரை பிராண்டுகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனமான டாக்ஸிக் லிங்க் இந்த ஆய்வை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வுக்காக டேபிள் ராக் சி உள்ளிட்ட 10 உப்பு வகை அதோட ஆன்லைன்லயும் பிசிக்கல் ஸ்டோர்ஸ்லயும் வாங்கின 5 வகையான சர்க்கரைகளையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஆய்வுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, விதிவிலக்கு இல்லாம எல்லா மாதிரிகள்லயுமே மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் 0.1 முதல் 5 மில்லிமீட்டர் அளவுகள்ல இலைகள், துகள்கள் மற்றும் சிறு துண்டுகளாக உப்பு மற்றும் சர்க்கரையில காணப்பட்டதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அயோடைஸ் உப்புல 1 கிலோவுக்கு 89 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்ததா சொல்லியிருக்கிறாங்க. அதோட அந்த உப்பு ரொம்ப மாசுபட்டதா இருந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இதே மாதிரி ஆர்கானிக் ராக் சால்ட்ல 1 கிலோகிராமுக்கு 6 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்ததாகவும் அதுல குறைவான அளவு தான் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா உப்பு மற்றும் சர்க்கரையில இவ்வளோ ஆபத்தா, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை பத்தியும் இந்த ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. இது உடம்புக்குள்ள போகும்போது சின்ன துகள்களா தான் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு பிறகு அது ஒரு விதமான அலர்ச்சியை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுமா. அதனால நம்ம செல்கள், திசுக்கள் சேதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சேதப்படுத்துறதால நமக்கு ஈஸியா ஒரு நோய் தொற்றோ இல்லைன்னா ஏதாவது நோயை ஈஸியா நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடலுக்குள்ள போறதால ஹார்மோன் ஒழுங்குமுறைகளை அது பாதிக்கும்னு சொல்றாங்க. வீக்கம், அசௌகரியம், இரைப்பை, குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் நமக்கு ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இப்படி மனிதர்களுக்கு பல ஆபத்துக்களை ஏற்படுத்துறதாலதான் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் சார்ந்த அறிவியல் தரவுகளுக்கு பங்களிப்பு செய்யறதுக்காக இந்த ஆய்வை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆய்வின் மூலம் உப்பு மற்றும் சர்க்கரையில இந்த மாதிரியான மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி மக்களுடைய உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே மக்களை, இந்த உப்பு மற்றும் சர்க்கரையில மட்டும் இல்லை, எந்த உணவை நீங்க சாப்பிடும் போதும் சின்ன தூசி தானே இல்லைன்னா சின்னதா ஒரு பிளாஸ்டிக் துண்டு தானே அப்படின்னு நீங்க அலட்சியமா இருந்துடாம எல்லா உணவுமே ரொம்ப ஆரோக்கியமானதா வச்சுக்கொள்றதுல கவனமா இருங்க.